வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் 2025 ஆண்டு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியுடைய பலன்களாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது அமரக்கூடிய வீடு, அந்த ராகு கேதுவுடைய நட்சத்திர சார அடிப்படையில் அந்த ராகு கேதுவுடன் தொடர்பாக இருக்கக்கூடிய சனி பயிற்சி, குரு பயிற்சி, இது அனைத்தையும் மொத்தமாக ஒன்றுக்கொன்று தொடர்பான நிலையில் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தால் உங்களுக்கு மிகுந்த பலனுள்ள பதிவாக இது இருக்கும். ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நண்பர்களுக்கு கூட தெளிவாக புரியக்கூடிய விதத்தில் இதை நான் விளக்க இருக்கிறேன். ஸோ இப்பொழுது விருச்சிக ராசிக்கு பலன்களை பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு கடந்த காலத்தில் 4 இருந்த அர்த்தாஷ்டம சனி மிகுந்த தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தது. இவர்களுக்கு எப்பொழுதுமே சனி கிரகம் மகர கும்ப வீட்டை கடக்கும் பொழுது கடுமையான சோதனைகளை கொடுப்பதை இந்த கடந்த இரண்டரை வருடங்களாக 2 ஒரு பயிற்சிகளாக நம்ம பார்க்கக்கூடிய நிலையாக இருந்தது. இது சில சாதகமான வீடுகளில் ஒரு சுபத்தன்மையுடைய வீடுகளாக வரக்கூடியவர்களுக்கு ஓரளவிற்கு பரவாயில்லை. ஆனால் எவ்வளவு நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை விதிகளாக இந்த சனிக்கு கொடுத்தாலும் அது ஆட்சி பெற்ற தன்னுடைய வீடாக இருக்கக்கூடிய நிலையில் மிகுந்த தொல்லைகளை கொடுப்பது ஒரு யதார்த்தமாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில் விருச்சிகத்திற்கு இது 4 ஒரு சனி கிரகமாக இயல்பாக இருக்கிறார். இவர் இங்கு ஆட்சியாகத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னர் மகரத்தில் சனி இருந்த பொழுது கூட 2020 23 வரை 4ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் உடைய சனி 3இல் ஆட்சியாக இருந்தார். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த சனியுடைய பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக பேக் டு பேக் இவங்களுக்கு 2 வீடுகளுக்குடைய ஒரு ஆட்சி பலம் பெற்ற வீடுகளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மகரத்தில் இருந்த சனி ஏதோ ஒரு வகையில் கும்பத்தினுடைய வீட்டை விரயம் பண்ணக்கூடிய கும்பத்தினுடைய பலன்களை தொடர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து கொண்டிருந்தது. எல்லோருக்கும் இது ஒரு காமனான பலன். அந்த வகையில் இவர்களுக்கு விருச்சிகத்திற்கு அந்த மகரத்தில் உள்ள சனி கிரகம் தொடர்ந்து சோதனையாக வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகமாக இவங்க சந்தித்தது நிலையை பார்க்க முடிந்தது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பின்னடைவு, சிலருக்கு தாயாரை இழக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது. அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல தாயாருடைய நிலை இந்த மாதிரி இருந்தது. சிலருக்கு வயதில் மூத்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு இல்லை தசாபுத்திகளில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு விருச்சிக ராசிக்கு இவங்களுக்கே பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. ஆரோக்கிய ஸ்தானத்தை விரயம் செய்வது அப்படிங்கிறது வீடு வாகனம் போன்ற பிரச்சனையில் அது டைவர்ட் ஆவது ஒரு நல்ல பலனாக இருந்திருக்கும். சிலருக்கு இவங்களுடைய சுகஸ்தான ரீதியில் பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். 4இல் அமர்ந்த சனி கிரகம் கும்பத்தில் 2023 ஜனவரி முதல் இவர்களுக்கு ஒரு அர்த்தாஷ்டம சனியுடைய அதிகபட்சமான ஒரு வேகமான ஒரு பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார். ஸோ இதெல்லாம் இவங்க சந்தித்து முடித்த நிலையில் இப்பொழுது இந்த சனி அமர்ந்த அந்த அர்த்தாஷ்டம வீட்டில் ராகு அமரப்போகிறார். எப்பொழுதுமே ஒரு பழைய கதையுடைய தொடர்ச்சி, முன்கதை சுருக்கம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அது போன்று நான் எப்பொழுதுமே சொல்வது வழக்கம். அந்த வகையில் இப்பொழுது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ராகு அர்த்தாஷ்டமமாக சனி இருந்த வீட்டில் ராகு அமரப்போகிறார். சனி கிரகம் ஃபார்வர்டாக 5ஆம் வீட்டில் மீனத்தில் அமரப்போகிறார். ஸோ இந்த 4இல் உள்ள ராகு என்ன பண்ணுவார்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 4இல் சனி ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டே இருந்தீங்க, இப்போது 4இல் ராகு என்ன செய்வார்? இதுதான் இவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கவலையான கேள்வியாக இருக்கிறது. இது நிறைய நல்ல பலன்களும் இருக்கிறது, சற்று கவனமான பலன்களும் கண்டிப்பாக இருக்கிறது. 4ஆம் வீட்டில் உள்ள ராகு கிரகம் சுகஸ்தான ரீதியிலான நன்மையான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 4இல் ராகு அமர்ந்து அந்த வீடு கொடுத்த சனி ஃபார்வர்டாக பூர்வ புண்ணியமான 5ஆம் வீட்டில் அமர்வது கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இடமாற்றம் தேவைப்படக்கூடியவர்களுக்கு இடமாற்றம், உங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடம் மாறிக்கொள்ளக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இது ஒரு ஆக்டிவேஷனை கொடுக்கும். அதை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ராகு சம்பந்தப்பட்டு விட்டாலே அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போல முயற்சி ஸ்தானத்தில் இல்லைனா உங்களோட புத்தி ஸ்தானத்தில் ராகு இருந்தது, இல்லை ராகு தசாபுத்திகள் ஏதாவது ஒரு அந்தர சூக்ஷ்மத்தில் நடந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ஸ், இந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் கையாள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்.
4இல் இருக்கக்கூடிய ராகு முதலில் நல்ல பலன்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுப்பார். சனி வீட்டில் உள்ள ராகு சனி 5இல் இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலை கண்டிப்பாக பொருளாதார நிலையில் நன்மை கிடைக்கும். நீண்ட நாள் வாகனம் வீடு வாங்கக்கூடிய அந்த விருப்பம் உள்ளவர்களுக்கு அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். உங்களோட விருப்பத்திற்கு ஏற்றார் போல உங்களுக்கு பணப்புழக்கம் ஏற்படும். ஸோ ஒரு நினைத்ததை விட அதிகமான ஒரு லக்ஸூரியஸான வீடு வாகனம் வாங்கி மகிழலாம். வருமானம் உயரும். அற்புதமான திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை. ராகு கிரகம் தொடர்பு கொள்ளக்கூடியது உங்களுடைய 6ஆம் வீடு, உங்களோட பணியை குறிக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனால அற்புதமான பணி ரீதியிலான லாபங்கள், பணிக்கு பிரமாதமான வளர்ச்சி, பணியில் நல்ல ஒரு மேன்மையான காலகட்டம். அதே சமயம் உங்களுடைய தனஸ்தானத்தையும் இந்த ராகு தொடர்பு கொள்வது பணியில் உள்ள பெரிய வருமான உயர்வை குறிக்கக்கூடிய நல்ல நிலை. ஆனால் ராகு 6ஆம் வீட்டிற்கு பாதக வீட்டில் இருப்பதனால் பணி செய்யக்கூடிய இடத்தில் வெளியில் ரொம்ப ஸ்வீட்டாக பேசிக்கொண்டு உள்ளூர சில ஹிடன் அஜெண்டா போல பழகக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்து விட்டால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நிலை, முக்கியமான நிலை. பணியில் இருக்கக்கூடிய பெண் சக ஊழியர்களிடம் நீங்கள் மிக மிக அதிக எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. அவங்க காற்று வாக்கில் அப்படின்னு சொல்வது போல தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் காசிப் செய்தாலோ லூஸ் டாக்ஸ் போன்ற நிலை செய்தாலோ அவர்கள் அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு சில அவமானங்களை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது. முக்கியமாக இது பணி ரீதியிலாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ராகு திரிகோணமாக உங்களுடைய 8ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார். உங்களுடைய 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி 8இல் மறைந்திருப்பதனால் கொஞ்சம் ஸ்லிப்பானால் நான் மேலே சொன்ன பணி ரீதியிலான குழப்பங்கள், ஒரு அவமானமான ஒரு பிளாக் மார்க் போன்ற நிலை ஏற்பட ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். 8 என்றாலே ஒரு அவமானம், தடை, குழப்பங்கள். அதுவும் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி ஒரு சப்போர்ட் பண்ண முடியாத நிலையில் இருப்பது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லலாம். மறுபுறம் திரிகோணமாக ராகு தொடர்பு கொள்வது உங்களுடைய 12ஆம் வீடு, துலாம் ராசி. ஸோ வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு இது லாபமாக இருக்கும். முதலீடுகளுக்கு லாபமாக இருக்கும். நல்ல பிரயாணங்கள், புதிய வாகனம், வீடு, இது போன்ற ஒரு நல்ல ஒரு சுகஸ்தான ரீதியிலான வளர்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிலை, பிரயாணங்களுக்கான ஒரு நல்ல நிலை, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலையை ராகு கொடுக்கிறார். ஆனால் பணியில் சற்று நிதானம்னு நம்ம சொல்லிட்டோம். இப்பொழுது ராகு செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் பார்க்கும் பொழுது முதலில் ராகு குருவினுடைய நட்சத்திரத்தில் செல்வார். மேலே சொன்ன மெட்டீரியல் விஷயங்களை எல்லாவற்றையும் இது ராகு கொடுப்பார். ஆனால் யாருக்கெல்லாம் குழந்தை பாகியம் காத்து கொண்டிருக்கிறீங்களோ அவங்களுக்கு சில தாமதங்கள், தடைகள், இல்லை கன்சீவ் ஆன நிலையில் பெண்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மிக மிக அதிக கவனம், எச்சரிக்கை தேவை. வளர்ந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குருவுடைய சாரத்தில் ராகு செல்லும் பொழுது அந்த 5 கூடிய குருவும் 8இல் மறைவது குழந்தைகளோடு ஒரு பெரிய குழப்பமான நிலை வரலாம். நீங்கள் அதை எப்படி கொண்டு போகிறீங்களோ அதுக்கு தகுந்தா போல பலன்களும் மாறும். கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு எளிதில் கையாளக்கூடிய நிலையாக மாறும். நீங்கள் ரொம்ப அது முரண்டு பிடித்தால் அது இன்னும் டஃப்பாக மாறக்கூடிய நிலை இருக்கிறது. கர்மா என்றால் இதுதான், நம்ம செய்யக்கூடிய பலன்களுடைய விஷயங்களுக்கு ஏற்றாற் போல அந்த ரிசல்ட்ஸ் அதற்கு அட்டாச் ஆகிக்கொண்டே வரும். நம்ம இங்கே எவ்வளவு தூரம் நம்ம அனுசரிக்கிறோமோ அதற்கு தகுந்த ரிசல்ட்ஸ் அங்கே இருக்கும். கர்மாங்கிறது இவ்வளவு தான். ஸோ இது எல்லா வகையிலும் நீங்கள் இதை பொருத்தி பார்த்து கொள்ளலாம். 2வது நட்சத்திரமாக ராகு தனக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த கும்பத்தில் உள்ள சதயத்தில் செல்வார். அது ராகுவுடைய நட்சத்திரம். இது பார்த்திங்கன்னா சற்று ஒரு கட்டுக்கடங்காத வேகத்தில் ராகு இந்த வீடே என்னுடையது அப்படிங்கிற ஒரு தோரணையில் நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த சமயத்தில் பூர்வீகத்தில் சில குழப்பங்கள் ஏற்படலாம். பூர்வ புண்ணிய வகையிலும் சில பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படலாம். புத்தியில் சில குழப்பங்கள், தடுமாற்றம் ஏற்படலாம். அதனால் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கலந்து பேசி ஒரு நிதானமான நிலையில் முடிவுகளை எடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். இதே குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நிலைக்கும் இந்த ஒரு கவனமான பலனாக இந்த சதயத்தில் ராகு செல்லும் பொழுதும் நீங்கள் அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குழந்தைகளுடைய வாழ்வில் வளர்ச்சி அவங்களுக்கு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராகு கிரகம் இறுதியாக அந்த பிரயாணத்தை முடிக்கக்கூடிய நிலையில் செவ்வாயுடைய அவிட்டத்தில் செல்வார். இது உங்களுடைய ராசிநாதன் 6 வரக்கூடிய அந்த செவ்வாய் ராகுவிற்கு சற்று ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ராகுவையும் செவ்வாயும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு பிளாஸ்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ராசிநாதனாகவும் உங்களுக்கு 6 வருவதனால் இது பணி, உத்தியோகம், வருமானம், வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் இல்லாத காரகாசு அதெல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையும், ஆரோக்கியம் பிரச்சனை
உங்களுடைய திருமண வாழ்வில் சில பிரிவினை குழப்பங்கள், வாழ்க்கை துணையோடு ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம், இல்லை உங்களுக்கு சில ஆரோக்கிய பிரச்சனை, சுற்றி பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகமாக கொடுப்பதற்கு வாய்ப்பாக இது இருக்கும். 6 அப்படிங்கிற ராகுவுடைய 6 என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் வரும் பொழுது ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகமாக நமக்கு கனெக்ட் ஆகும். 4 என்று சொல்லக்கூடியது சுகஸ்தானத்தில் ஒரு ஆரோக்கியத்தை தொல்லை பண்ணக்கூடிய நிலை. ஸோ இந்த 4, 6 அப்படிங்கிறது உங்களோட ஆரோக்கியத்தில் மிக அதிக எச்சரிக்கை அப்படின்னு சொல்ல வேண்டிய பலனாக இந்த இறுதி நட்சத்திரம் அவிட்டத்தில் ராகு கொடுப்பார். இதுதான் ராகுடைய நிலை. கேதுவிற்கு வரும் பொழுது கேது கிரகம் 10ஆம் வீடாகிய சிம்மத்தில் அமர்கிறார். விருச்சிக ராசிக்கு டிஃபால்ட்டாகவே 10ஆம் வீடாக சூரியன் வரக்கூடியது. இயல்பாகவே அரசாங்கம் ரீதியிலான ஒரு பெரிய ஆதாயம், ஒரு திக்பலத்தோடு சூரியனால் ஏற்படக்கூடிய அரசாங்க ஆதாயம் அவங்களுக்கு இருக்கும். அதிகமாக விருச்சிகத்தில் உள்ளவர்கள், விருச்சிக ராசி லக்ன நண்பர்களுக்கு ஒரு உத்தியோகம், பணி, தொழில் ரீதியிலான மேன்மை, அரசாங்கம் சம்பந்தமான பணி, உத்தியோகம் அதிகமாக பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த 10ஆம் வீடாகிய சிம்மத்தில் கேது கிரகம் அமர்வது, இதுலேயும் நன்மை தீமை இரண்டும் இருக்கிறது. கேது அமரக்கூடிய அந்த சிம்ம வீடு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க பணி விரும்பக்கூடியவர்களுக்கு திடீரென்று இது அரசாங்க வேலை கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி அரசியல் தொடர்பான நண்பர்கள், அரசாங்கத்தில் பணி செய்யக்கூடிய நண்பர்களுக்கு சில குழப்பங்களையும் சில ட்ரெமர்ஸ் போன்ற அதிர்வலைகளையும் இந்த கேது கிரகம் சூரியன் வீட்டில் கொடுப்பார். உங்களுக்கு அது நேர் 10ஆம் வீடு அப்படிங்கிறதுனால சில மாற்றங்களையும் சில விஷயங்களை தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க முடியாத சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கேதுவுடைய தொடர்பாக மிதுன ராசி உங்களுடைய அஷ்டமஸ்தானம் வரக்கூடிய நிலையும், மற்றொரு புறம் உங்களுடைய 12ஆம் வீடு வரக்கூடிய நிலையும் இருக்கிறது. சில அரசாங்கத்தில் உள்ள நண்பர்களுக்கு விருப்பம் இல்லாத பிரயாணங்களாக ஒரு என்ன சொல்கிறதுன்னா இடமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடமாற்றம் உங்களுக்கு குழந்தை குடும்பத்திலிருந்து நகர்ந்து செல்லக்கூடிய நிலை, குடும்பத்தை குழந்தைகளை பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக சிலருக்கு ஏற்படலாம். இது ஒரு நல்ல பலன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா திருமண வாழ்வில் சில பிரச்சனை வரலாம். ராகுவினால், குரு கிரகம் மறைந்திருப்பதனால் குழந்தைகளோடு சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இது எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய வகையில் அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு திடீரென்று உங்களுக்கு வேறு ஒரு ஊருக்கு மாற்றல் கிடைத்தால் இதெல்லாமே உங்களோட பணிக்காகவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலையில் இது ஒரு பரிகாரமாக மாறிவிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் தவிர்க்க முடியாத சில பிரயாணங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய கேதுவாக இந்த கேது இருப்பார். கேதுவுடைய திரிகோணமான சில நிலை உங்களோட குடும்ப வாழ்வை சற்று பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பலனாக வருகிறது. பேச்சில் ஓரளவிற்கு நிதானமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பலன். இந்த பேச்சுன்னு சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும் பொழுது மீண்டும் குருவை நம்ம மறக்க முடியாமல் அந்த குருவும் நமக்கு கனெக்ட் ஆவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிலை. குரு அந்த வீட்டிற்குடையவராக இருந்து 8இல் மறைகிறார், தன் வீட்டிற்கு பாதக வீட்டிலும் மறைகிறார். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கு அந்த 2ஆம் வீடாகிய தனுசு ராசியுடைய குரு கிரகம் மிதுனத்தில் அமர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸ்ங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த 2க்குடைய குரு மிதுனத்தில் இருப்பது உங்களுடைய விருச்சிகத்திற்கு அஷ்டமஸ்தானமாக மிதுனம் வருவது, 2ஆம் வீடாகிய தன் வீட்டிற்கு பாதக வீடு. ஸோ ஒரு அஷ்டம பாதக வீடு அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய குழப்பம், திருமணம் ஆகாத நிலையில் மிகுந்த தாமதத்தையும் இது இந்த பிறவி ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கு இது கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். ஸோ இந்த குரு எப்பொழுதெல்லாம் மிதுனத்தில் இருந்திருப்பார்னு நீங்கள் 12 வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேரில் கூட நீங்கள் போட்டு பார்த்து கொண்டே வரலாம். நீங்கள் ஈஸியாக ஜெனரேட் பண்ணி பார்த்து கொண்டே வரலாம். உங்களோட ஃபேமிலிஸில் உங்களுடைய நண்பர்களுடைய அந்த சர்க்கிளில் கூட நீங்கள் ஈஸியாக இந்த அனாலிசிஸ் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே ஜோதிடராக மாறிவிடலாம். ஸோ இந்த குரு கிரகத்தினால் உள்ள பலன்கள் உங்களுக்கு கேதுவினாலும் உறுதி செய்யப்படுவது, வாக்கில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, உணவில் சற்று அதிகம் அக்கறையோடு இருப்பது, குடும்ப வாழ்வை பார்த்து கொள்வது அப்படிங்கிற பலனாக வருகிறது. கேதுவுடைய திரிகோண இணைவாக உங்களுடைய பணின்னு சொல்லக்கூடிய நிலை எல்லாமே பிரமாதமாக இருப்பது போன்ற ராகுவுடைய பலன் இருந்தாலும் கேதுவினால் உள்ளூர நீங்கள் அந்த பணிக்கு அக்கௌண்டபிளாக இருந்தே ஆக வேண்டும். சற்று அனுசரணையுடன் பொறுமையாக ஒரு அமைதியை நீங்கள் கடைபிடிப்பது உங்களோட பணிக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். யாருக்கெல்லாம் இன்னும் ஒரு அதிக பணி ஒரு 15-20 ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவங்கெல்லாம் ரொம்ப நிதானமாக இருப்பது கட்டாயமாக ஒரு தவிர்க்க முடியாத நிலை அப்படிங்கிறத நம்ம உணர முடிகிறது. ஸோ கேதுவுடைய நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கேது கிரகம் முதலில் சூரியனுடைய வீட்டில், சூரியனுடைய நட்சத்திரம்
உத்திரத்திலேயே செல்லுவார். ஸோ இது ஒரு பணியில் புதிதாக மாற்றங்களை அடைபவர்களுக்கு ஒரு நன்மையாகவும், பணியில் மிட்லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சோதனையான காலகட்டத்தையும் கொஞ்சம் இவங்களை புடம் போடக்கூடிய நிலை போலவும் இது இருக்கலாம். சற்று அனுசரணை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் நடக்கிறதோ அதை பணி ரீதியிலாக, தொழில் ரீதியிலாக அப்படியே அக்செப்ட் பண்ணி கொண்டு செல்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முக்கியமாக சுயதொழில் நண்பர்களுக்கு இந்த 10ல் உள்ள கேது என்ன செய்வார் அப்படின்னா, திடீரென்று ஒரு சிக்கல்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தையும் இந்த கேது தொடர்பு கொள்கிறார் இல்லையா, உங்களுடைய குருவையும் அங்கு தொடர்பு கொள்கிறார். தனகாரகன், வருமானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் அதிபதி குருவை, மிதுனத்தில் உள்ள குருவை இந்த கேது 3ஆம் பார்வைன்னு சொல்லலாம், 3ஆம் வீடாக அந்த கனெக்ஷனால் தொடர்பு கொள்வது உங்களுக்கு மனசஞ்சலத்தை, குழந்தைகள் ஃபேமிலி ரீதியில் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியிலான முதலீடுகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். நீங்கள் நினைத்து கொண்டிருந்த பணம் திடீரென்று கையில் கிடைக்காமல், இந்த குருவினுடைய மறைவினால் உங்களுக்கு பொருளாதார தட்டுப்பாடு, வரக்கூடிய பணம் நேரத்திற்கு உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழலாக இது இருக்கலாம். ஏனென்றால் குரு வீட்டில் அமர்ந்த சனி கிரகமும் அந்த வீட்டை சற்று என்ன சொல்கிறதுனா, அந்த வீட்டினுடைய எக்ஸ்பான்ஷனை சற்று குறைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். உனக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அதுபோல் நீங்கள் நீண்ட நாள் பிளானிங் செய்து கொண்டிருந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் திடீரென்று அந்த ஒரு ரேஞ்சில் செய்து கொள்ள முடியாத சிக்கலை கொடுக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அதற்கு அடுத்த செக்மெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய ஒரு என்ன சொல்கிறதுனா ஐடியா ஏ, ஐடியா பி அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த இரண்டாவது ஒரு பிளானிங் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு அதற்கேற்றாற் போல விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். ஸோ இதுதான் கேதுவோட முக்கியமான பலன் நான் சொல்ல நினைத்தது. 2வது நட்சத்திரமாக பூர நட்சத்திரத்தில் கேது செல்லும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்வில் சற்று அதிக எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். சலித்து கொள்ளாமல், அவர்களுக்கும் சலிப்பு ஏற்படாமல் அவங்களுக்கு மருத்துவம் எடுத்துக்கொள்ள அட்வைஸ் செய்வது, அவங்கள சரியாக பார்த்து கொள்வது ஒரு நல்ல பலனாக இருக்கும். அதன் பிறகு கேது கிரகம் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய மக நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது அதுவும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேது கிரகம் முக்கியமாக தொழில் ரீதியிலான விஷயங்களிலும் பணி ரீதியிலான விஷயங்களிலும் சில மாற்றங்களை கொடுப்பார். சிலருக்கு அது விரும்பிய மாற்றங்களாக இருந்தாலும் பலருக்கு அது விருப்பம் இல்லாமல் திணிக்கப்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கலாம். முதலீடு தொடர்பான சில விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். சுகஸ்தானத்தில் உள்ள ராகு சப்போர்ட் பண்ணுவது போல இருந்தாலும் அது 4 முதலீடு ஸ்தானம். ஆனால் அந்த வீட்டுக்குடைய சனி கிரகம் 5ல் இருந்து அந்த 5க்குடைய குரு மறைந்திருப்பதனால் தேவைக்கேற்ப அந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பணத்தை புரட்ட முடியாமல் சில சிக்கல்களை ஜாதகர்கள் சந்திக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கும் பொழுதும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. விருச்சிகத்திற்கு 6ஆம் வீட்டிற்குடைய மேஷத்திற்கு பாதக வீட்டில் ராகு இருப்பதனால் ஏதோ ஒரு மைண்டில் ஒரு குழப்பத்தோடு சரியான கிளாரிட்டி இல்லாமல் அளவுக்கு அதிகமான கடன்களிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஸோ இந்த அளவிற்கு சில விஷயங்கள் நீங்கள் சரியாக தெளிவாக தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணினாலே உங்களுக்கு ராகு சனி ஓரளவிற்கு நன்மைகளையே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவரவர்களுடைய தசாபுத்தி சுய ஜாதகம் அதிகமான பலன்களை நமக்கு சொல்லக்கூடும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் தெளிவான ஒரு கைடன்ஸை தெரிந்து பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வது மிகுந்த பலன் அளிக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 2025 ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி பலன்களால் விருச்சிக ராசி அண்ட் விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.